வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிருஜன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம 6 ப்ளவுஸோடைய ஹேண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக். வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் டிசைனுடைய ஹேண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டார்க் க்ரீன் பார்டர், தென் லைட் க்ரீன் ப்ளவுஸ். பார்டர் மட்டும் டார்க் க்ரீன், ப்ளவுஸ் கோல்டும் லைட் க்ரீனும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ப்ளவுஸு. அதோடைய ஹேண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிருஜன் பொட்டிக் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லியும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய ப்ளவுஸை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஆஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃப் ஸ்லீவுக்கான அளவை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைனிங்கையும் ப்ளவுஸையும் அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். டார்க் க்ரீன் வந்து ப்ளவுஸு, இந்த சைடில் இருக்கிற கோல்டு கலர் மாதிரி இருக்குல்ல லைட் க்ரீன், அது வந்து லைனிங்கு. ஸோ ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி தென் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச்சை வந்து 4 லைன்ஸ் தான் வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். தென் 2 சுகர் பீட்ஸாக இப்போது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனை ஃபுல்லாமே சுகர் பீடில் 2 ஸ்டிச்சஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். தென் இப்போது 4 mm பீடு செகண்ட் லைனு. 4 mm பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். 4 mm பீடை ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச், திரும்பவும் ஒரு 4 mm பீடு, திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச்சு. சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவில் கொஞ்சம் சின்னதாக ஒரு கேப் வேணும். கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுக்கணும். ரெண்டுத்தையும் நார்மலாக எப்பயுமே ஒட்டி கொடுப்போம்ல, அந்த மாதிரி இதில் கொடுக்க போகிறது கிடையாது. ரெண்டுமே தனித்தனியாக தான் இருக்கும். ஒரு 4 mm பீடுக்கும் இன்னொரு 4 mm பீடுக்கும் நடுவுலையும் கேப் வேணும். தென் சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவுலையும் கேப் வேணும். ஸோ அப்படி தான் கொடுக்குறோம். பாருங்கள், பார்க்கும்போது தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் இருக்க கேப்பு, ஸோ அது இருக்கணும். ஃபுல் லைனுமே வந்து இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். பாருங்கள், 4 mm பீடு, ஒரு செயின் ஸ்டிச், திரும்பவும் ஒரு 4 mm பீடு. இதுக்கு நடுவில் நம்ம இந்த 4 mm பீடை சுற்றி சர்தோசி கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறோன்ற பாருங்கள், இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் நம்ம கேப் விட்டோம். தென் சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவில் எதுக்கு கேப் விட்டோம் அப்படிங்கிறது இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக தான் நான் வந்து கேப் விட்டு ஸ்டிச் பண்ணேன். ஜர்தோசி வந்து ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வந்து சில்வர் கலர் ஜர்தோசி தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கோல்டு பீடுக்கு சில்வர் ஜர்தோசி யூனிக்காக ஒரு லுக் கொடுக்கும், அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஜர்தோசி எடுத்திருக்கேன். கோல்டு கலர் ஜர்தோசி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்கேஸ் இதுலேயே காப்பர் ஜர்தோசி வருது. ஸோ காப்பர் கலர் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இது கொஞ்சம் யூனிக்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சில்வர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். இது வந்து டார்க் க்ரீன் கலர் பார்டர் அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சில்வரு. அதனால் நான் கொடுத்துருக்கேன். இதை இந்த லைனில் எப்படி கொண்டு போகிறணும், இதே மாதிரி எப்படி மேலேயும் கீழேயும் இருக்குமோ இப்போது அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேயுமே நம்ம கொண்டு வர போகிறோம். இதை சுற்றி ஃபுல் ரவுண்டுமே அந்த பீடு ஃபுல்லாமே ரவுண்டாக வர மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி லைனை கொண்டு போனோமோ அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள்,
இப்படி தான் வந்து இதை பீடை சுற்றி ஜர்தோசி ரவுண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இதுதான். ஆப்போசிட்டாக கர்வாக வளைச்சி கொண்டு போகணும். பாருங்கள், இப்படி தான் வளைச்சி கொண்டு போகணும். இதே தான் இந்த லைன் ஃபுல்லாமே கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி வளைச்சி கொண்டு போகும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு லைன் போயிருக்குல்ல ஜர்தோசி, அதுக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஜர்தோசி அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணக்கூடாது. சில இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இழுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஜர்தோசி கையோடு வந்துடும், ஸ்ப்ரிங் மாதிரி. ஸோ அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஜர்தோசியை நீங்கள் எப்பயுமே 90 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 90 டிகிரி ஆங்கிளில் ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஜர்தோசி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த நீடில் வச்சு ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறத. இப்படி ஒர்க் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் காமிச்சதில்ல ஸ்ப்ரிங் மாதிரி, அந்த மாதிரி மொத்தமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் இந்த லைனை 2 சுகர் பீடாக கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு லைனை ஜர்தோசி பக்கத்தில் கொடுக்குற லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். இதுவுமே அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதுக்கு நான் பெரிய பார்டர்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு சிம்பிளான பார்டர் கொடுத்துட்டு தென் இந்த ரவுண்டாக ஆஃப் ரவுண்ட் இருக்கும்ல, ஆஃப் சர்க்கிள் டிசைன் தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே. பாருங்கள், நெக்ஸ்ட் லைன் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத. இதுக்கு திக் பார்டர் கொடுக்கல, ரொம்ப தின்னான பார்டர் தான் கொடுத்துருக்கேன் நான். இதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் நான் பைப்பிங் த்ரெட் தான் கொடுக்க போகிறேன். பைப்பிங் த்ரெட் ஆல்ரெடி இந்த மெஷர்மெண்ட்டை அளவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பைப்பிங் த்ரெட் தான் இப்போ இதில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே நான் லோடிங் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். சுகர் பீடை வச்சு நார்மலாக எப்பயுமே லோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரே ஆங்கிளில் ஸ்டிச் பண்ண போகிறேன். 4 சுகர் பீடாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் ஒரு குட்டி லாக், தென் திரும்பவும் 4 சுகர் பீடை க்ராஸாக வச்சு ஒரு ஸ்டிச், தென் பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்ப ஆப்போசிட்டில் வெறும் நூல் மட்டும்தான் இருக்கணும். சுகர் பீட் திருப்பியும் கொண்டு வரக்கூடாது. வெறும் நூலை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போடணும். ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு தென் திரும்பவும் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போடணும். இப்படி குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி ஆப்போசிட்டில் கொண்டு போகும்போது தான் நம்ம இப்போது சுகர் பீட் வச்சு கொண்டு போனோம். அதுக்கும் 4 சுகர் பீடை தான். பாருங்கள், ஜஸ்ட்டு 4 சுகர் பீடாக வச்சு லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் லோடிங் ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். 5 சுகர் பீடும் கொடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக திக்னஸ் அதிகமாக்க மாதிரி இருக்கும் லோடிங்கை. ஸோ உங்களுக்கு 3 இருந்தாலும் ஓகே தான். பட் 3 நீங்கள் கொடுக்கும்போது வந்து லோடிங் ஸ்டிச் மாதிரி தெரியாது. ஜஸ்ட்டு டபுள் லைனில் சுகர் பீட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அதனால் நீங்கள் 4 கொடுக்குறதே பெட்டரு. இதுங்க பாருங்கள், இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கக்கூடாது. க்ராஸ் லைனில் கொண்டு போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தாலுமே இது என்ன ஸ்டிச்சுங்கிறதே தெரியாமல் போயிடும். க்ராஸ் லைனில் கொடுக்கும்போது தான் அது லோடிங் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தென் சுகர் பீடுக்கு அப்புறமா 2 சுகர் பீடாக ஸ்ட்ரெயிட் லைனு பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத. அந்த லோடிங் ஸ்டிச் முடிச்சுட்டேன். லோடிங் ஸ்டிச் முடித்ததுக்கப்புறமா அது பக்கத்தில் ஒரு லைன் 2 பீடாக வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் தான் லோடிங் ஸ்டிச் லைன் பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத. நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான் நான் இதில் கொடுத்துட்ருக்கேன். 2 சுகர் பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இருக்கேன். பாருங்கள், தென் இப்போ ஆஃப் சர்க்கிளுக்கு ப்ளவுஸோடைய மிட் பாயிண்ட் அது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுலே பெரிய சைஸில் கோல்டு கலர் பீடு எடுத்திருக்கேன். பீடு எடுத்து எப்பயும் போல் ஒரு சிங்கிள் பீடை எப்படி லாக் பண்ணுவேனோ
அந்த மாதிரி ஒரு லாக் தான் இப்போ நான் இதில் பண்ணுறேன். பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சைஸுன்றதால கையில் எடுத்து லாக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுதான் அந்த கோல்டு பீடு. அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். 2 சுகர் பீடாக ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். ஆஃப் சர்க்கிள் தான் இது. எப்படி கொடுத்து லாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணுங்கள். தென் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீடில் கொடுத்துட்டு இதுவும் அதுவும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எண்டு நாட் இப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோதான். இப்போது திரும்பவும் 4 mm பீட் 4 mm பீடு சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவில் கேப் விட்டு ஒரு 4 mm பீடுக்கும் இன்னொரு 4 mm பீடுக்கும் நடுவில் கேப் விட்டு அப்படி தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு 4 mm பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்டிச், திரும்பவும் ஒரு 4 mm பீடு, திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் ஆஃப் சர்க்கிளோடைய செகண்ட் லைன் இது. அப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாமே. அதுக்கு அடுத்தது இந்த பார்டரில் நம்ம கொடுத்தோம்ல ஜர்தோசி, அதே ஜர்தோசி சில்வர் கலர் ஜர்தோசி தான் ஆப்போசிட் ஆங்கிளில் இதுலேயுமே கொடுக்க போகிறோம். அதில் எப்படி நம்ம 4 mm பீடுக்கு இன்னொரு 4 mm பீடுக்கு நடுவில் கேப் விட்டு தென் சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவில் கேப் விட்டு நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயுமே நம்ம பண்ணோம். இப்போது ஜர்தோசி ஆப்போசிட்டாக நமக்கு அதில் கொடுத்தோம்ல கீழே, அதே மாதிரி ஆப்போசிட்டாக கொண்டு போயிட்டுருக்கேன். பாருங்கள். தென் இதுக்கு ஆப்போசிட்டாக திரும்பவும் கொண்டு வருவேன். வெயிட் பண்ணி இதை எப்படி நான் திருப்புறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இது ரவுண்டாக அப்படியே நான் திருப்புறேன். இதில் நான் எண்டு நாட்லாம் போடவே இல்லை. எந்த ஒரு எண்டு நாட்டுமே போடாமல் ஜஸ்ட் ரவுண்டை கர்வ் பண்ணி திருப்பி கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ ஆப்போசிட்டில் கொண்டு போன மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், அந்த லைனை முடிச்சிட்டோம். இப்போ முடித்ததுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீடை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆஃப் சர்க்கிள் இந்த லைன் ஃபுல்லாமே சுகர் பீடை 2 சுகர் பீடாக கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கிராண்டான ஒரு லுக் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கிட்ட கொடுத்துட்ருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது அப்படிங்கிறத. தென் அடுத்த லைன் க்ளூ அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் சுகர் பீடுக்கும் க்ளூக்கும் கேப் இருக்குது. கேப் விட்டு ஒரே மாதிரி அளவில் கேப் விட்ட மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் தான் பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃப் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருக்கும். இல்லைன்னா அது டைமண்ட் மாதிரியோ இல்லை பாக்ஸ் மாதிரியோ போயிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் பார்டரில் கொடுத்தோம்ல சேம் அதே லோடிங் ஸ்டிச் 4 சுகர் பீடாக லோட் பண்ணி இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதுலேயுமே நம்ம க்ராஸாக தான் சுகர் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். க்ராஸாக நீங்கள் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. அது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், ஒரே சைடில் நான் இதில் எப்படி கொண்டு போனோம் அதே மாதிரி தான். ஒன் சைடில் மட்டும்தான் பீடு, ஆப்போசிட் சைடில் த்ரெட்டு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அது மேலே இருக்கிறது சின்னதாக இருக்குது ரவுண்டு ஆஃப் சர்க்கிள் தானே அப்படிங்கிறதுக்காக நான் 2 பீடோ 3 பீடோ அப்படிலாம் கொண்டு போகல. ஆஸ் யூஷுவல் எப்படி கீழே நான் கொண்டு வருவேனோ அதே மாதிரி தான் 4 சுகர் பீடு தான் நான் இதுலேயுமே கொடுத்துருக்கேன். பாருங்கள், க்ராஸாக கொடுக்கும்போது இது லோடிங் ஸ்டிச் மாதிரி தெரியுது. நீங்கள் க்ராஸாக கொடுக்கல அப்படின்னா லோடிங் ஸ்டிச் மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி அப்படிங்கிறத. தென் இந்த லோடிங் ஸ்டிச்சை முடிக்க போகிறோம். இந்த லைனை
இந்த மாதிரி எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சுகர் பீடோ 2 சுகர் பீடோ வச்சு முடிக்கிறதா இருந்தால் எண்டில் மட்டும் முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எண்டுலேயும் ஸ்டார்டிங்லேயும் வந்து 4 சுகர் பீடு தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு 2 சுகர் பீட் படுத்துச்சு. ஸோ அதனால் நான் 2 சுகர் பீட் கொடுத்து அங்கே எண்டு நாட் போடுறேன். இப்போ அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறேன். 2 சுகர் பீடாக தான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இதுவுமே கீழே இருக்கோம்ல அதே சேம் பார்டரோடைய பேட்டர்ன் தான். ரொம்ப கிட்ட ஒட்டின மாதிரி ஆஃப் சர்க்கிளில் லோடிங் ஸ்டிச் பக்கத்துலேயே 2 சுகர் பீடாக கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத தெளிவாக. நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டிலிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இப்போ எனக்கு ஸ்டக் ஆச்சுல, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஸ்டக் ஆகும். ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் இந்த லைன் ஃபுல்லாமே 2 சுகர் பீடாக தான் கொடுத்துட்ருக்கேன் நார்மலாக ஆஸ் யூஷுவல். தென் திரும்பவும் 4 mm பீட், ஒரு பீடுக்கும் சுகர் பீடுக்கும் 4 mm பீடுக்கும் நடுவில் கேப், திரும்ப 4 mm பீடுக்கும் இன்னொரு 4 mm பீடுக்கும் நடுவுலையும் கேப் விட்டு அப்படி தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கீழே ஒரு பேட்டர்னில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, சேம் அதே பேட்டர்னில் இப்போ மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத. கீழேருந்து குட்டி ஆஃப் சர்க்கிள், இது கொஞ்சம் பெரிய ஆஃப் சர்க்கிள், அவ்வளோதான் கீழே இருக்கிறதுக்கும் இப்போ மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம்ல அதுக்கும் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. தென் இந்த லைன் ஃபுல்லாமே 4 mm பீடை வச்சு நம்ம இந்த லைனை ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போது ஆஸ் யூஷுவல் கீழே நான் சொன்னல பேட்டர்ன் சேம் அதே பேட்டர்ன் தான். சரி த்ரெட் ஜர்தோசியை வச்சு ஆப்போசிட் டைரக்ஷனில் கர்வ் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி கர்வை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத. 90 டிகிரியில் வச்சு ஜர்தோசியை ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டாக கொண்டு வந்தோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த 4 mm பீடை சுற்றி ரவுண்ட் மாதிரி ஜர்தோசியை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். சேம் பேட்டர்ன் தான் கீழே போட்டோம்ல அதே பேட்டர்ன் தான் இப்போ மேலேயும் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்போசிட் கலர்லலாம் நம்ம ஜர்தோசியோ இல்லை மணியோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் லுக்கு. அதுலேயும் க்ரீன் கலர் டார்க் பாட்டில் க்ரீனு பார்டரு. ஸோ அதில் சில்வர் கொடுக்குறோம் அப்படிங்கிறதால ரொம்ப யூனிக்காக எடுத்துக்காட்டும். ஸோ அதனால தான் நான் சில்வர் கொடுத்துருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸுக்கு. தென் இந்த லைனை நான் ஜர்தோசி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைனை 2 பீடாக சுகர் பீட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஆஃப் சர்க்கிள் இதையுமே ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக ஆஃப் சர்க்கிள் வர மாதிரி நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அப்பயே ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்ஸோ இல்லை டைமண்டோ அந்த மாதிரி மாறிடும். அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொடுக்கணும் ஆஃப் சர்க்கிளை மட்டும். தென் இந்த லைனை சுகர் பீடை வச்சு ஆஃப் சர்க்கிளை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லைன் நான் க்ளூவை பேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து முக்கோண ஷேப்பில் இந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் முக்கோணமாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக முக்கோணத்தை போட்டு காமிச்சாச்சு. தென் பக்கத்துலேயே கிட்ட ஒட்டின மாதிரி முக்கோணம் அந்த கிளிப் ஸ்டோனை நான் பேஸ்ட் பண்ணுறேன். கிளிப் ஸ்டோன் இல்லை, நார்மல் ஸ்டோன் தான், முக்கோணம் ஸ்டோன். இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது நல்லா இல்லை இந்த ஸ்டோனு. ஸோ அதனால் நல்லா இருக்க ஸ்டோனை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ முக்கோணத்துக்கு நடுவில் இருக்குல்ல, 2 முக்கோணத்துக்கும் நடுவில் கேப், ஒரு முக்கோணம் கேப்பு. ஸோ அந்த கேப்பில் வந்து 4 mm பீடை வச்சு 3 பீடை ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு முக்கோணத்துக்கு நடுவுலையும் இந்த மாதிரி பீடை வச்சு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே தான் ஃபுல் ஆஃப் கர்வுக்குமே வந்து 2 முக்கோணத்துக்கு நடுவில்
3 mm பீடை வச்சு 3 பீடு முக்கோணம் மாதிரி இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த மாதிரி ஒரு சின்ன லாக் போட்டு, நான் எப்பயும் சொல்கிறது தான், வேறு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறோன்னா லாக் போட்டு திருப்பிக்கோங்க அப்படிங்கிறது. தென் இந்த இடத்துல ஒரு எண்டு நாட் பாருங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத. தட்ஸ் ஆல், இவ்வளோ தான். தென் இதுக்கு அடுத்த லைனில் திரும்பவும் சுகர் பீடு வச்சு அந்த கர்வை ஆஃப் சர்க்கிள் கர்வை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த லைனை முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. ஆஃப் சர்க்கிளை 2 சுகர் பீடாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து லீஃப் டிசைன் இருக்கும்ல, லீஃப் டிசைனுடைய ஸ்டோன் தான் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஒரே மெஷர்மெண்ட்டில் ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கு கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே அளவில் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். தென் அதில் அந்த லீஃப் டிசைனை ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் நான் எப்படி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத. ஃபுல் ஆஃப் சர்க்கிளுக்கும் நான் லீஃப் டிசைனை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். தென் இப்போ 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் சுகர் பீடை கரெக்டாக அந்த லீஃப் டிசைன் மாதிரியே ஒரு ஃபினிஷிங் கொடுத்து நான் இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கிராண்டான ஒரு லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹெவி ஒர்க் தான் போட்டிருக்கேன். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ப்ளவுஸோடைய லுக் கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறத. தென் இந்த லீஃப் டிசைனுமே எவ்வளோ ஷார்ப்பாக நான் கொண்டு வந்து முடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத. பீடோட ஷார்ப்னஸ் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கா அப்படிங்கிறத. தென் எண்டு நாட். தென் திரும்பவும் சுகர் பீடு அதோடைய முனையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 சுகர் பீடாக போட்டுட்ருக்கேன். பாருங்கள் தென் இதோடு கூட நம்ம முடிக்கலாம். தென் எனக்கு ஷார்ப் வேணுன்றதுக்காக ஒரு பீடை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா கொடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி லாக் கொடுத்து அதோடைய இலையோடைய அதோடைய முனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போது எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் 2 சுகர் பீடாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள். தென் இப்போ ஒரு ஷார்ப்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஷார்ப்னஸ் கொடுத்து எண்டு நாட் போடுறேன். அவ்வளோதான். இதே தான் ஃபுல் லீஃப் டிசைன்லேயுமே நான் கொடுத்துருக்கேன் சுகர் பீடை வச்சு ஃபினிஷிங்கு. இப்போ லீஃப் டிசைன் பக்கத்தில் சுகர் பீட் கொடுக்குறேன். பாருங்கள் 2 சுகர் பீடாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆஃப் சர்க்கிள் கொடுக்குறேன். கரெக்டாக ஆஃப் சர்க்கிள் வர மாதிரி பார்த்து கர்வை நான் வளைச்சி கொண்டு போயின்ட்டுருக்கேன். அந்த மாதிரி கரெக்டாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த லைனு 4 mm பீடு 1 சுகர் பீடு 1 அந்த மாதிரி 1 விட்டு 1 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீடை ஒட்டின மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஒரு சுகர் பீடு லாக் திருப்பியும் 4 mm பீடு லாக் அந்த மாதிரி நான் லாக் பண்ணலை. சுகர் பீடையும் 4 mm பீடையும் ஒன்றா வச்சு அப்படியே லாக் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கேன். ஆஃப் சர்க்கிளையும் பாருங்கள் பேரலராக தான் நான் வச்சு லாக் பண்ணுறேன். சிங்கிளாக லாக் பண்ணலை. ஆஃப் சர்க்கிளையும் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாமே இதே தான் கொண்டு வந்துட்ருக்கேன். இதே தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். தென் இதுக்கப்புறமா அடுத்த லைனில் திரும்பவும் சுகர் பீடு 2 சுகர் பீடாக கொண்டு வந்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடில் 2 லைன் கொடுத்தேன். அதுக்கப்புறமா 4 mm பீடு ஒரு சுகர் பீடு திரும்பவும் இப்போ அடுத்த லைனில் வந்து சுகர் பீடை 2 பீட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் இதோடைய ஆஃப் சர்க்கிள்க்குமே நெக்ஸ்ட் ஆஃப் லைனில் சுகர் பீடு தான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். இந்த லீவ் டிசைனுடைய பக்கத்தில் காலியாக ப்ளேஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மேலேயும் கீழேயும் 4 mm பீடை வச்சு சிங்கிள் பீடாக லாக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து லாக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசைன் கொடுத்து லாக் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இந்த மாதிரி காலி ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் நான் இப்போது இதில். நெக்ஸ்ட்டு கோதுமை பீடை வச்சு பாக்ஸ் ஷேப்பில் நான் இப்போது நெக்ஸ்ட் லைனை கொண்டு போகிறேன். பாருங்கள் எப்படி கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா, இப்போ நான் கோதுமை பீடை ஒரு பீடாக எடுத்து போட்டோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதை முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த டிசைன் போட போகிறோமோ அந்த டிசைனை ஒரு பீடாக கூட எடுத்து ஃபஸ்ட்டு டிசைனை முடிச்சிடணும். தென் முடித்ததுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு அந்த பீடை வச்சுருக்கோம், செகண்ட் பீடு எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து ஒன்றா எடுத்துக்கணும். எடுத்து இந்த கரெக்டாக இதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிசைன் போட போகிறோம். இதே மாதிரி டிசைன் போட போகிறோன்னா எப்படி எடுக்கணுன்றதை நம்ம கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், நான் 4த்தையும் ஒரே டைமில் அட் டைமில் எப்படி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டிசைனில் எப்படி வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டேன். ஒன்று ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறது மேலேயா, பெருசாக இருக்கிறது கீழேயா, ஸோ அந்த மாதிரியான அளவை நான் பார்த்துட்டேன். தென் இதுக்கப்புறமா நான் போடுறது எல்லாமே எடுக்கும்போதே எப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு பீடை கீழே பார்த்த மாதிரி கீழே சின்ன சைஸு மேலே பெரிய சைஸு அந்த மாதிரி எடுக்கணுமா, செகண்ட் மேலே கீழே பெரிய சைஸு மேலே சின்ன சைஸ் அப்படி எடுக்கணும். தென் திரும்பவும் சுகர் பீடு திரும்பவும் அதே மாதிரி மேலே சின்ன சைஸு கீழே பெரிய சைஸ் அந்த மாதிரி, திரும்ப மேலே பெரிய சைஸ் கீழே சின்ன சைஸ், ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அளவை பார்த்துட்டு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக எடுத்து போட்டோம். ஒரு ஃப்ளார் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறது ஒரே டைமில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஃப்ளாரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இது நாட் ஓன்லி இந்த டிசைனு, எல்லா டிசைனுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோர்வையாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும், நமக்குமே சலிக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன், ட்ரை பண்ணுங்கள். இந்த லைன் ஃபுல்லாமே நான் இதை தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இது க்ளூ அப்ளை பண்ணி கீழே போட்டோம்ல அதே மாதிரியான லீஃப் டிசைன் தான் இதுக்கு நடுவில் நான் இப்போது பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாமே அதை தான் நான் பேஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தென் இதுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீட் 2 சுகர் பீடாக ஹாஃப் சர்க்கிளில் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த கோதுமை செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதை ஒட்டின மாதிரியான அப்படி தான் கொண்டு போயிருக்கேன் நான் இந்த ஹாஃப் சர்க்கிளையுமே. பாருங்கள் எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத ஹாஃப் சர்க்கிளில் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அதை தான் சொல்கிறேன். ஹாஃப் சர்க்கிள் கரெக்டாக வந்துச்சுன்னா தான், சர்க்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா தான் டிசைன் கரெக்டாக இருக்கும். சர்க்கிள் மாதிரி இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஸோ பார்த்து கேர்ஃபுல். தென் இப்போது 5mm பீடு ஒரு சுகர் பீடு நெக்ஸ்ட் லைனில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கீழே நான் 4mm பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்தேன். ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 5mm பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாமே அப்படி போட்டு நான் இப்போது ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீடு 2 சுகர் பீடாக கொடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி கொடுத்துட்ருக்கேன்னு. 5mm பீடை ஒட்டின மாதிரி தான் 2 சுகர் பீடை நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. இதோட ஃபினிஷிங் அவுட்லுக் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு விங் மாதிரி, பெரிய விங் மாதிரி, சின்ன விங்கில் ஜஸ்ட்டு 4 சுகர் பீடு ஒரு 5mm பீடு திரும்ப சுகர் பீடு, பெரிய விங்கில் பாருங்கள் அதுக்கு டபுள் 8 சுகர் பீடு கொடுத்துருக்கேன். தென் ஒரு 5mm பீடு பாருங்கள், ஒரு 5mm பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்து அதோடைய லாஸ்ட்டில் எண்டு நாட் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த லைனை. தென் இதுக்கப்புறமா திருப்பி சின்ன விங் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஈக்குவலான ஒரு மெஷர்மெண்ட் கேப்பில் திரும்ப 4 சுகர் பீட் கொடுக்க போகிறீங்க. 4 சுகர் பீடு தென் திரும்ப ஒரு 5mm பீடு திரும்ப ஒரு சுகர் பீடு கொடுத்து நான் இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்படி தான் ப்ளவுஸை நான் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபைனல் அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதான் என்னோடய ப்ளவுஸோடைய ஃபைனல் அவுட்லுக். எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குன்றதை பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.